வணக்கம். நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு எப்படி நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வித்தியாசமா எடிட் பண்ணி அப்லோட் பண்றது? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு எப்படி வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுன்னு நம்மள நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும். அப்படி எடிட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ஃபிலிமோராவை சொல்லலாம். பிசி ஃபிலிமோரால எப்படி வித்தியாசமா எடிட் பண்றது, சினிமேட்டிக் லுக்லலாம் எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத பத்தி ரெகுலராக நம்ம சேனல்ல வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கோம். நீங்க இன்னும் பிசி ஃபிலிமோராவை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிசி ஃபிலிமோரால பேசிக் எடிட்டிங் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவை கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் ஜூம் ஆகி வீடியோ இன்ட்ரோ பண்ணுற மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளான எடிட்டிங் தான், எல்லாத்துக்குமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோஸில் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் கலர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாம்பிள் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடுத்து ட்ராக் ஒன்னில் எடுத்து வச்சுக்கலாம். ட்ராக் ஒன்னில் வச்சுட்டு நல்லா பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் 4 இதுதான் நம்ம வீடியோக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ராக் டூவில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் டூவில் இம்போர்ட் பண்ணிட்டு இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட்டு தேவையில்ல, ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. ஓகே, சைக்கிள் வந்துச்சு. இப்போ நம்ம அட்வான்ஸ்குள்ளே போய்க்கலாம். அட்வான்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ இதோட ஃபாண்ட் சைஸை பார்த்தீங்கன்னா நம்ம 150 வச்சுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 150 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபாண்ட் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றணும். ஃபாண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலில் நம்ம இம்பேக்ட் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட வீடியோக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா நோ அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. நோ அனிமேஷன் கொடுத்து ஓகே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம கர்சரை தூக்கி சென்டரில் வச்சுக்கலாம். ஓகே, சென்டரில் வச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் வச்சுட்டு ஓகே சென்டரில் வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்னாப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்னாப் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு இதுவும் தேவையில்லை, ஸோ இதை நம்ம ரெண்டையும் டெலிட் பண்ணிடலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துக்கிறேன். டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்ததை தூக்கி ட்ராக் டூவில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட டைம்லைனை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். டைம்லைனை பெருசாக வச்சுக்கிட்டு இதோட டியூரேஷனை நம்ம கம்மி பண்ணணும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் 0.015 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதேவே கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட்ஸ்னு இருக்குது. நான் 0.015 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். 5 ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் அண்ட் ஜூம்குள்ளே போய்க்கோங்க. க்ராப் அண்ட் ஜூம்குள்ளே போயிட்டு பேன் அண்ட் ஜூம்குள்ளே போயிருங்க. பேன் அண்ட் ஜூமில் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி எண்டை எவ்வளோக்கு எவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சின்னது பண்ணிவிட்டு நல்லா மிடில் வச்சுருங்க. சென்டர் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு அதை எடுத்து ட்ராக் டூவில் அதுக்கு அடுத்ததாக வச்சுக்கோங்க. இப்போ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டியூரேஷனை பார்த்தீங்கன்னா 0.05 செகண்ட்ஸாக வச்சுக்கலாம். 0.05 ஓகே 0.05 செகண்ட்ஸாக வச்சாச்சு. இப்போ இதையும் செலக்ட் பண்ணிட்டு க்ராப் அண்ட் ஜூமில் பேன் அண்ட் ஜூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேன் அண்ட் ஜூமில் இதோட எண்டை எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சின்னது பண்ணிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுருங்க. ஓகே, இப்போ நமக்கு வீடியோ ஃபைல் தேவை. வீடியோ ஃபைல் நான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோஸ்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இங்கே வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெருசு தேவையில்ல, ஸோ நான் கட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ட்ராக் டூவில் இருக்க நம்ம எடுத்த ஸ்னாப்ஷாட்டை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு
டபுள் டேப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு செட்டிங் ஓப்பன் ஆகும். இதில் கம்போஸ் செட்டிங்கில் பிளெண்டிங் மோடில் பார்த்தீங்கன்னா டார்க்கன்னு கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது ஸ்னாப்புக்கும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி கம்போஸ் செட்டிங்கில் டார்க்கன்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் வழியாக வீடியோ இன்ட்ரோ ஆகிற மாதிரி ஒரு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த எடிட்டிங் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எடிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி.